எல்லமலை பகுதியில் இன்னைக்கு எல்லமலை ஸ்கூல் ஆண்டு விழா அழைப்பது ஏற்பாடு செய்து கொடுத்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதே போல் இங்கே வந்த பேரண்ட்ஸ் அவர்களுக்கும் குழந்தைகள் கல்வி செல்வங்களுக்கும் வருகை தந்துள்ள பொதுமக்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்து கொடுத்த பேரண்ட்ஸ் கமிட்டி அவர்களுக்கும் இன்றைக்கி இந்த ஓவாளி பகுதியில் அதிகமாக குழந்தை படிக்குதுன்னா நான் நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்கோம். இங்கே வந்து பார்க்கும்போது அதிகமான இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அதிகமான குழந்தைங்க இருக்கிறது இன்றைக்கி தான் பார்த்தோம். அதே போல் காலையில் வரும்போது நம்ம இந்த பேரண்ட்ஸு அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் அவர்களும் இந்த குழந்தைங்களுக்கு பாத்ரூம் கூட வசதி இல்லைன்னு சொன்னாங்க. அதே போல் இந்த வார்டு கவுன்சிலர் சூராப்பி அவர்களும் புஸ்ரா அவர்களும் அதே போல் காலித்து சகையராஜ் ரியாஸு விவேக்கு எல்லாரும் காலையில் இங்கே நிற்கும்போது எங்களுக்கு இந்த பாத்ரூம் ஒன்று செஞ்சு கொடுக்கணும், அதே போல் இந்த குழந்தைங்களுக்கு காம்பவுண்டு சுவர் கட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. வருகிற 13ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர் அவர்களும் கோட்டாட்சி அவர்களும் பேரூராட்சியினோட இயக்குனர் அவர்களும் முன்னாள் தகவல் மற்றும் மத்திய அமைச்சர் ஆர் ராசா அவர்களும் எல்லமலை ரோடு ஓப்பனிங் செய்வதற்காகவும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம பெரிய சோழ ஸ்கூலில் குழந்தையை படிப்பதற்கும் பாத்ரூமும் வசதி இல்லாத காரணத்தினால் அன்னைக்கு நம்மளோட பேரண்ட்ஸு அந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை நடத்தும் போது என்னிடம் வந்து சொன்னும்போது நம்ம கோட்டாட்சியரும் போய்ட்டு பேசி நம்ம மத்திய அமைச்சர் எம்பியிடம் பேசி கலெக்டர்கிட்டம் பேசி இன்றைக்கி அதுக்காக 39 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இன்றைக்கி டெண்டர் முடிஞ்சிருக்கு. பாத்ரூமுக்கு 5 லட்ச ரூபா முடிஞ்சிருக்கு. அதே போல் சூறாப்பி இந்த பாத்ரூமுக்கு கோரிக்கை வச்சாங்க. இந்த பாத்ரூமுக்கு 2,66,000 ரூபா பாஸ் பண்ணியிருக்கு. அதுவும் டெண்டர் விட்டு முடிச்சாச்சு. இப்போ காம்பவுண்டு சுவர் கேட்டிருக்காங்க. அதே போல் இப்போ வந்து பள்ளி மாணவர்களுக்கோ யாருக்கும் கேட்குற இடத்துல மக்கள் கேட்குற இடத்துல செய்து கொடுக்குற இடத்துல நம்ம நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரான ராசாவும் அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சரும் கல்வி அமைச்சர் அம்பில் கொய்யாமணியும் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அடிப்படை வசதிகள் படிப்பதற்கோ அந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கறதுக்கு உடனடியாக ஒரு புகார் வந்தால் அதை நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைச்சர் தான் அன்பில் கொய்யாமணி. அதே போல் இந்த விஷயங்கள் தெரிஞ்சாக்கா அமைச்சர் உடனடியாக இந்த பகுதியில் வந்து என்ன குறை இருக்கோ அதை கேட்குறாங்க. இன்றைக்கி கூட காலையில் வந்து அவங்க சொன்னதுக்கு பிறகு நம்ம ஈசாக் மாஸ்டர்கிட்ட சொன்னோம். அதே போல் இந்த பகுதிகளுக்கு என்ன வேணுங்கிற திட்டங்களை வந்து இன்றைக்கி ஓவாளி பகுதியில் வந்து வருகிற 10ஆம் தேதி நர்த்த கல்யாண மண்டபத்தில் வச்சு இந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கூப்பிட்டு அந்த இப்போ ஈசாக் மாஸ்டரை வந்து ஓவாளி பகுதியில் வந்து ஈசாக் மாஸ்டரையும் அதே போல் இந்த சிறுபான்மையை படிக்கிற குழந்தை பள்ளிகளும் இருக்குது. அதுக்காக நம்ம KH குஞ்சா அவர்களையும் இப்படி ஒரு இங்கே எல்லமலை பகுதியில் ஒருத்தரை கொடுத்துருக்காங்க. 6 பேரையும் கொடுத்துருக்கோம். அது மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்ம கோட்டாட்சியரும் வட்டாட்சியர் எல்லாம் வந்து 10ஆம் தேதி அதுக்கான இதை பண்ணிடுறாங்க. இந்த காம்பவுண்டு சுவர் கட்டுவதற்கு எல்லமலை பெரிய சோழ ஸ்கூலுக்கு எப்படி நம்ம அவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சு கொடுத்தோமோ அதே போல் 13ஆம் தேதி 3 மணிக்கு நம்ம மத்திய அமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கோட்டாட்சியர்களும் இங்கே வருகிறாங்க. அதே போல் உங்களோட குறைகளை நம்ம பேரண்ட்ஸ் கமிட்டியரும் டீச்சரும் இங்கே வருகை தரும்போது அவங்களோட புகார் மனு கொடுத்தாலும் சரி புகார் மனுவாக இல்லாமல் கோரிக்கை மனுவாக வச்சா ஏற்கனவே கோரிக்கை வச்சு திராவிட மணி அவர்கள் பண்டில் கொடுத்துட்டு இந்த ஸ்கூலு கட்டி கொடுத்தோம். அதே போல் எம்பிக்கும் பண்டு இருக்குது. உங்களுக்கு உடனடியாக அந்த வேலையில் செய்வதற்கு ஓவாளி பேரூர் கழக சார்பிலையும் ஓவாளி திமுக பேரூர் கழக சார்பில் இந்த அடிப்படை வசதியை இந்த எல்லமலை ஸ்கூலுக்கு வேலை செய்வதற்கு எங்களால் முடிஞ்ச உதவியை செய்து தருவோம்.
அதே போல் அடுத்த ஆண்டு இந்த ஸ்கூல் ஆண்டு விழா நடத்தும் போது நீங்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் வச்சு இன்னும் இந்த பள்ளி மாணவர்களுக்கு கட்டட வசதி இல்லைன்னாலும் கூட அந்த வசதியை செய்து கொடுத்து ஏற்பாடு செய்து கொடுப்போம். அதே போல் இன்னும் சில கோரிக்கை தண்ணி வசதி இல்லைன்னாங்க, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கோரிக்கை அதை வந்து பேரூராட்சி மன்றத்தில் சொல்லி செயலாளர்கிட்ட சொல்லி அந்த தண்ணி குடிநீர் பிரச்சனையும் பாத்ரூம் பிரச்சனையும் இந்த வார்த்தைகளையே செய்வதற்கு ஏற்பாடு செய்து தருவோம்னு ஓவாளி பேரூர் கழக சார்பில் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.